Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 84:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்ற இன்றைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரிலே பலன் கொள்ளுங்கள், அவருடைய ஆவியின் சத்துவத்திலே வல்லமையாக பலப்படுங்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே எப்பொழுதும் நிரம்பியிருங்கள். அநேக வேளைகளில் நாம் நம்முடைய அந்தஸ்து, சாதனைகள், சொத்து ஆகியவற்றினால் கிடைக்கும் சுயபலனை சார்ந்திருப்பதை குறிப்பதாக இந்த வசனம் அமைந்துள்ளது. வியாதியோ, வியாபாரத்தில் நஷ்டமோ, உறவுகளின் மத்தியில் பிரிவினையோ ஏற்படும் போது நம்முடைய பலன் குன்றி போகிறது. ஆகவேதான் நம்முடைய தலையாகிய மூளைக்கல்லான இயேசுவிடமிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. அநேகம் ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட அநேகர் கிறிஸ்துவிலே பலன் இல்லாமல் தள்ளாடுகிறார்கள். சிறு பிரச்சனை, சிறு போராட்டம் வந்தாலும் தள்ளாடி விடுகிறார்கள். சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கோ, சோதனைகளை மேற்கொள்ளுவதற்கோ அவர்களுக்கு பலன் இருப்பதில்லை. வாழ்வில் புயல்கள் வீசும் வேளையிலும் நீங்களும் நானும் உறுதியாக நிற்கும்படியான கண்மலையாகவும் அஸ்திபாரமாகவும் இயேசு விளங்குகிறார். இயேசுவின் பரிபூரணத்தின் மூலம் நாம் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறோம். பலவீனமுற்றிருக்கும் வேளைகளிலும் நீங்கள் வேதாகமத்தை வாசித்து இயேசுவில் ஆறுதலையும் பலனையும் கண்டு கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு தேவையானவை யாவற்றையும் நீங்கள் அவருக்குள் கண்டு கொள்ள முடியும். உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து உங்களை அவர் நிரப்பும்படி தொடர்ந்து நாட வேண்டும். அப்படி செய்யும்போது அவர் தமது பலத்தின் மூலம் உங்களை உயர்த்துவார். அவரது ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது உங்கள் வாழ்வில் எல்லாமே செழிக்க தொடங்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று குறைவுபடும் போது இயேசு தேவைகள் எல்லாவற்றையும் அருளிச் செய்வார். நீங்கள் தோல்வியை சந்திக்க நேரிடும் போது அவர் வெற்றியை தருவார். நீங்கள் தனிமையாய் உணரும் போது இயேசு எப்பக்கத்திலிருந்தும் தம்முடைய தயவையும் ஆசீர்வாதங்களையும் அனுப்புவார். அவரது பலத்தில் நீங்கள் நிற்கும் போது நிச்சயமாகவே பலனடைந்து பாக்கியம் பெறுவீர்கள். உதாரணமாக, தாவீது சிக்லாக்கில் எல்லாவற்றையும் இழந்தான். அவனது விரோதிகள் அவன் பட்டணத்தை கொள்ளையிட்டு அவனது மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் யாவற்றையும் கொண்டு சென்றார்கள். தாவீது மனமுடைந்து அழுகிறதற்கு பலன் இல்லாத மட்டும் கர்த்தரை நோக்கி அழுதான். பிறகு அவன் கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக்கொண்டான். தேவன் அவனிடம், போ, எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வாய் என்று கூறினார். தாவீது கர்த்தரை நம்பி திரும்பிச் சென்று விரோதிகளை தோற்கடித்து தன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அதே வண்ணமாக கிதியோனிடம் தேவதூதன், தேவன் கிதியோனோடு இருப்பதால் அவன் பராக்கிரமசாலி என்றும் அவனுக்கு இருக்கிற பலத்தோடே போகும்படியும் கூறினான். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடமிருந்து பலனை பெற்றுக்கொள்வீர்களானால்
நீங்கள் இழந்தவை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். அளவற்ற ஆசீர்வாதத்தை அடைய முடியும். கர்த்தரே உங்களுக்கு பலனும் நீதியுமாய் இருக்கிறார். உங்களுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் அவருக்குள் கண்டு கொள்ள முடியும். அவர் மேல் நம்பிக்கை வைத்திடுங்கள். அவரே உங்களை பூரணமாக ஆசீர்வதிப்பார். வாலிப பெண் ஒருத்திக்கு ஒரு சிக்கலான வியாதி உண்டானது. அவள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அது அவளுடைய சரீரத்தில் செரிப்பதில்லை, பலன் கொடுப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் காலை உணவாக அவள் 18 முட்டைகளையும் 2 கோழிகளையும் சாப்பிடுவாள். மட்டுமல்ல, தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை அவள் சாப்பிட்டு கொண்டே இருப்பாள். அப்படி அவள் நல்ல கொழுப்புள்ள பலனுள்ள உணவு சாப்பிடாவிட்டால் மரித்து விடுவாள் என்று டாக்டர்கள் கூறினார்கள். அவள் இவ்வளவு அதிகமாக உணவை உட்கொண்டும் கூட அவளுடைய எடை 40 கிலோவை தாண்டவே இல்லை. காரணம், அவள் உணவு சரியாக செரிப்பதே இல்லை. அந்த உடலில் உணவு சேகரித்து வைக்கும் திறனில்லை. அவள் பலன் கொள்ளவும் இல்லை. அவளுடைய தகப்பனார் தனது வருமானத்தில் பெரும் பகுதியை அவளுடைய உணவுக்காக கொடுத்தாலும் கூட அவள் உடல் நிலையில் முன்னேற்றமில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தின் பெரும் பகுதியினர் இவ்விதமாகத்தான் இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் மாலையிலும் ஆராதனை கூட்டங்கள், புதன்கிழமை வேத பாடம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், மற்ற நாட்களில் வீட்டில் ஜெப கூட்டங்கள், எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள். ஆனாலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் பலனடையாதிருக்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பலனையோ மறுதளிக்கிறார்கள். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் உணராதிருக்கிறவர்களாகவே காட்சியளிக்கிறார்கள். நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய் என்று மீகா 6:14 நாம் வாசிப்பது எத்தனை உண்மை! பிரியமானவர்களே, நீங்கள் ஆலயத்திலே கேட்கிறவைகளை அபியாசப்படுத்தி செயல்படுத்துங்கள். ஜெப ஜீவியத்தில் பலன் கொள்வீர்களாக. வாக்குதத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வருவீர்களாக. கிறிஸ்துவின் சாயலிலே நீங்கள் வளர்ந்து பலன் கொள்ள வேண்டும் அல்லவா? ஆம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே அவர் நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்துவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது ராஜாவை போல நாம் விசுவாச அறிக்கையிடுவோமாக. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பி இருக்கிற துர்க்கமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கிருபை என் வாழ்வில் விளங்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய பூரண சமாதானத்தினால் என்னை நிரப்பும். நான் எழுந்தவை எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தந்து உம்முடைய நன்மையினாலும் என்னை இரட்டிப்பாக நிரப்பும். சரீர பிரகாரமாகவும் ஆத்தும பிரகாரமாகவும் என்னை பலப்படுத்தும். உம்முடைய அன்பையும் பிரசன்னத்தையும் நான் அதிகமாய் உணர்ந்து ஊக்கம் பெற்று உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் உயர்த்தப்பட அருள் புரியும். நான் செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.